சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழோட பணத்தை சாவித்திரி சில ரவுடிகளை வச்சு திருடிடுது. அப்போ வசந்தி தமிழுக்கிட்ட புலம்புறாங்க. அடியே இப்போ என்னடி செய்ய? இன்னைக்கு தானடி உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள்னு சொன்னேன். இப்போ என்னடி பண்ணுறது? உன்னோட டாக்டர் படிப்பு படிக்க முடியாமல் போயிருமாடி. என் வயிற்றில் வந்து பிறந்ததுனாலையோ என்னமோ நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறியாடி. என்னடி பண்ண அப்படின்னு வசந்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே தமிழும், அம்மா இப்படி புலம்புறதால ஒன்றுமே நடக்க போகிறதில்லம்மா. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பார்ப்போம். ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம். இதை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். நான் டாக்டர் படிக்க காலேஜ் சேர்றது இப்போ முக்கியம் இல்லை. நம்ம பணத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். காலேஜில் போய் கூட கொஞ்ச நாள் அவகாசம் கேட்கலாமா? அதனால் அதை பற்றி கவலைப்படாதம்மா. இப்போ வா, நம்ம பணத்தை மீட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். வாமா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு தமிழ் சொல்ல, அந்த சமயம் கருப்பும் விஷயம் தெரிஞ்சு தமிழ்கிட்ட வந்து, என்னம்மா தமிழ் இப்படி ஆகி போச்சேம்மா, என் மேலே தாம்மா தப்பு, நான் உன் கூட வந்திருக்கணுமா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கருப்பு புலம்புறாரு. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அண்ணே விடுங்கண்ணே, விதியை யாராலண்ணே தடுக்க முடியும், விடுங்கண்ணே, நாங்கள் இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரோம்ண்ணே அப்படின்னு தமிழ் சொல்ல, உடனே கருப்பும், நானும் வரேம்மா, இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர மாட்டேன், நானும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தகவல் தெரிஞ்சு சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கே வந்து, அத்தாச்சி, என்ன தாச்சி உங்கள் வேலை தானே இது, என்ன தாச்சி நடக்குது இங்கே? தமிழோட பணத்தை எவனோ திருடனுங்க திருடிட்டு போயிட்டானுங்களாம்ல, அத்தாச்சி உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா தமிழுக்கு இப்படி நடந்தால் சந்தோஷப்படுறது நான் தான், சொல்லுங்க அத்தாச்சி, இந்த வேலையை பார்த்தது நீங்கள் தானே அப்படின்னு சாவித்திரியை பார்த்து ஈஸ்வரி கேட்க, உடனே சாவித்திரியும், மதினி என்ன மதினி சொல்கிறீங்க, ஏன் மதினி இப்படி கேட்குறீங்க, எனக்கும் இந்த திருட்டு விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மதினி, தமிழோட பணம் காணாமல் போனது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இந்த காரியத்தை நான் செய்யலை மதினி அப்படின்னு சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட உண்மையை மறைக்குது. உடனே ஈஸ்வரியும், சரிங்க அத்தாச்சி ஏதோ சொல்கிறீங்க, சரி எப்படியோ தமிழோட டாக்டர் படிப்பு இனிமேல் நடக்க போகிறதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து வசந்தியும் தமிழோட பாட்டியும் தமிழும் கருப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வசந்தி கேட்குறாங்க, ஏம்மா தமிழ், போலீஸு பணத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே, நமக்கு பணம் கைக்கு வந்துடும்ல, எப்படியும் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே கிடச்சிருமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கருப்பு சொல்கிறாரு, அம்மா எல்லாமே நல்லா தான் நடக்கும், நாம் கும்பிட்ற சாமி நம்மளை கைவிடாது, மொய் விருந்து வச்சு நமக்கு தேவையான பணத்தை கொடுத்த அந்த சாமி இந்த விஷயத்துலையும் நம்மளை கைவிடாதுமா, நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்துலையும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு கருப்பு சொல்ல, அந்த சமயம் கான்ஸ்டபிள் ஒருத்தவர் தமிழ் வீட்டுக்கு வேகமாக வந்து, ஏம்மா இங்கே யாருமா தமிழ், வாங்கம்மா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்கம்மா, திருடங்க சில பேரை பிடிச்சி வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே தமிழும் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தமிழ்கிட்ட திருடிட்டு போன திருடன்களை கரெக்டாக போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே தமிழ், இவங்க தான் எங்கள் பணத்தை திருடிட்டு போனது, இவங்க தான் பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட திடீர்னு கதறாங்க. உடனே போலீஸும், இருமா பதறாதம்மா, திருடனை பிடிச்சாச்சுல, உன் பணத்துக்கு ஒன்றும் ஆகலை, இருமா நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருடங்கிட்ட இருந்து விசாரிக்கிற விதமாக விசாரித்து பணத்தை வாங்கி தமிழ்கிட்ட கொடுத்துறாங்க போலீஸு. அதே சமயம் கரெக்டாக கருப்பு திருடங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏண்டா உங்களெல்லாம் பார்த்தா உள்ளூர் மாதிரி தெரியலையடா, அதுவும் நீங்கள் இருக்கிற உயரத்தையும் உங்களோட நடவடிக்கையும் பார்த்தா ரவுடி பயலுக மாதிரி தெரியுது, திருட்டு பயலுக மாதிரி தெரியலையே, அதுவும் வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து திருடுறதுக்கு என்ன காரணம், ஏதோ இடிக்குதே அப்படின்னு கருப்பு சொல்ல, உடனே அங்கிருந்த இன்ஸ்பெக்டரும், ஆமாப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம்தான், அதுதான் இவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இவனுங்க திருட வந்தவங்க மாதிரி தெரியலை, இவங்களோட பேச்சில் மாற்றி முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்களை வேறு விதமாக தான் விசாரிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, அந்த லத்தியையும் எண்ணெயையும் எடுத்து உள்ளே வைங்க, இன்றைக்கி சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்ட இந்த திருடிட்டு போன பயலுக பதறிக்கிட்டு, இன்ஸ்பெக்டர் எங்களை ஒன்றும் செய்யாதீங்க, நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம், நாங்கள் திருடனுங்க கிடையாது, உண்மையிலேயே கூலிக்கு வேலை பார்க்குற ரவுடி பயலுக தான் நாங்கள், ஆனால் இந்த திருட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களை இப்படி செய்ய சொன்னதே எங்கள் அக்கா சாவித்திரியும் அவங்க மக தாமரையும் தான் அப்படின்னு உண்மையை ஃபுல்லாக கக்கிறானுங்க இந்த ரவுடி பயலுக. இதை கேட்ட தமிழுக்கும் கருப்புக்கும் வசந்திக்கும் பயங்கர ஷாக்காயிருது.